நேர்ல நின்னு ஒரு சாரி கேட்கவோ, இல்ல மனசுல இருக்கிறத ஓப்பனா பேசவோ தயங்குற நாம, அதையே மெசேஜ்ல மட்டும் எப்படி அவ்ளோ தைரியமா டைப் பண்றோம்? கவனிச்சு பாருங்க. பெரிய பெரிய சண்டைகள், ரகசியங்கள் இதையெல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறத விட, டைப்பிங்ல நம்ம ஃபீலிங்ஸ் ரொம்ப ஈஸியா வெளில வந்துரும். அதுக்கு காரணம் நம்மளோட பிரெயின் பண்ற ஒரு பெரிய ட்ரிக் தான். இத சைக்காலஜில ஆன்லைன் டிஸ்இன்ஹிபிஷன் எஃபெக்ட்னு சொல்றாங்க. நம்ம நேர்ல பேசும்போது எதிர்ல நிக்கிறவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை கவனிப்போம். இத கவனிக்கிற மூளை சும்மா இருக்காம அவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற கன்ஃபியூஸ நம்ம மனசுக்குள்ள தூக்கி போடும். இப்போ நீங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து டெக்ஸ்ட் பண்ணும்போது எந்தவித ஹெசிடேஷனும் இல்லாம மெசேஜ் அனுப்புவீங்க. ஏன்னா அங்க மூளைய ட்ரிகர் பண்ணி மனத குழப்ப எந்தவித வாய்ஸ் டோனும் இல்ல, ஐ கான்டாக்டும் இல்ல. சோ பயமும் இல்ல. அதனால தான் நேர்ல ரொம்ப அமைதியா இருக்கிற இன்ட்ரோவர்ட்ஸ் கூட சாட்ல நான் ஸ்டாப்பா ரொம்ப போல்டா பேசுவாங்க. அவங்களோட உண்மையான எண்ணங்கள் எந்த ஃபில்டரும் இல்லாம வெளில வரும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ கேள்வி என்னன்னா, ஒருத்தரோட உண்மையான பர்சனாலிட்டி எது? நேர்ல தயங்கி தயங்கி பேசுறதா? இல்ல சாட்ல தைரியமா உண்மைய சொல்றதா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது கதை பாக்ஸ் தமிழ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.